வணக்கம் கைத்தொழில் முனைவோர்களே. நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த எட்சியோட புதிய அப்டேட் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்தியன் செல்லர்ஸால் எட்சியில் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து எட்சியோட ஃபீஸ், அதுக்கப்புறமா என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும். பேசிக்கான விஷயம் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக புதுசாக ஒரு எட்சி ஷாப் ஓப்பன் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஐடி கார்டு. ஸோ நீங்கள் வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வாங்குறதுக்காக எட்சி பேமெண்ட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எட்சி பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படின்னா, நேராக நம்ம இந்தியன் பேங்கிங் சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றனால பே ஆனரில் சைன்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பே ஆனரில் ஒருவேளை நீங்கள் இன்னும் சைன்இன் பண்ணலை அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதவங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் பே ஆனரில் அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். இந்த பே ஆனரில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவையான இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் தான். நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும். பே ஆனர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 விதமாக லாகின் பண்ணலாம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல், இன்னொன்று வந்து பிஸ்னஸ். ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் போதும். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் நேம்லேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளோட நேம் உள்ள பேங்க் அக்கௌண்ட் வேணும். சரியா? உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாரோட பேங்கிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட், மேபி ஒரு நியூ அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் செல் பண்ணுறதுக்காக கூட. உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட்டும் பிஸ்னஸ்க்காக உள்ளதையும் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ட்ரை பண்ணலாம். இன்னும் வேறு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த விதமான ஆன்லைன் சேல்ஸாக இருந்தாலும் டிஜிட்டல் ப்ராடக்டாக இருந்தால் கூட நம்ம வந்து ஜிஎஸ்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஏற்கனவே ஜிஎஸ்டி இருக்குன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. அப்படி இல்லைன்னா எட்சியும் கிளியர் டேக்ஸுமே ஒரு கொலாபரேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற லிங்க் மூலமாகவே நம்ம போய் நம்ம ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணலாம். அல்லது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கெல்லாம் போவோம். இல்லாமல் ஜிஎஸ்டி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட அவங்கக்கிட்ட போவோம். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா ஆடிட்டர்ஸுமே வந்து இ-காமர்ஸில் இருக்காங்களா நம்ம தெரியாது. அந்த பர்டிகுலர் ஆடிட்டருக்கு வந்து இ-காமர்ஸில் உள்ள சேல்ஸ் எப்படி நடக்குது, அதில் உள்ள டாக்ஸஸ், அந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். மேபி நம்ம போகிற பர்டிகுலர் ஆடிட்டர் வந்து இ-காமர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை பார்க்காதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எட்சியில் வந்து வேறு வெளியே உள்ள ஒரு கம்பெனி இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட நம்ம செல் பண்ணும்போது உள்ள ஏதாவது டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து தேவை, என்ன செய்யணும், எந்த பர்டிகுலர் இதில் நம்ம ரெஜிஸ்டர் ஆகணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக தெரியணும் அப்படின்னா அது ரிலேட்டடான ஆடிட்டர்ஸ்க்கு தான் கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எட்சி அவங்களே கொடுத்துருக்கிற இந்த கிளியர் டேக்ஸ் மூலமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நார்மலாக கிளியர் டேக்ஸ்க்கு வந்து 4000 rupees ஆகும்னு போட்டிருந்தாங்க. எட்சி வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணோன்னா 1200 rupeesன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜிஎஸ்டி எடுத்தது கிடையாது. பிகாஸ் வேறு கண்ட்ரிலேருந்து நான் செல் பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கு இந்தியாவில் உள்ள ஜிஎஸ்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல தெரியலை. ஸோ நீங்கள் இந்த எட்சியோட லிங்க்கே நீங்கள் யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வாங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 week ஆகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. 3 to 5 days போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐஇசி நம்பர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது வந்து எட்சியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியெல்லாம் கிடையாது. பட் எப்போ இது பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் போடுறோம் இல்லையா, நம்மளோட ப்ராடக்ட் அனுப்புகிறோம் இல்லையா, அப்போது சில நேரம் ஐஇசி நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இந்த ஐஇசி வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்படின்னு ஒரு பிஸ்னஸுக்கும் யூனிக்காக ஒரு நம்பர் கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அந்த நம்பர் இருந்தது அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் செய்யும் போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எட்சி ஃபீஸில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணும் போது 1 time ஃபீஸ் வாங்குகிறாங்க. முன்னாடி இந்த ஃபீஸ் கிடையாது, இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபீஸுமே சில இடங்களில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி ஸ்டேட் வைஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்லாம் கன்ஃபார்மாக தெரியல. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் அதை எப்போவுமே அந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க.
US $10 கேட்குறாங்க. இன்றைக்கி கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா $10 வந்து ₹858.50 வருது. ஸோ இது வந்து ஒன் டைம் ஃபீஸ் தான், இல்லாமல் மந்த்லி ஃபீஸ் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாகவே இது வரைக்குமே ஹெச்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்காது. பட் இப்போதைக்கு இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேறு சில கண்ட்ரீஸ்லேயும் இது இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாகவே. அடுத்தது நம்ம லிஸ்டிங் ஃபீஸ். நம்ம ஒவ்வொரு பொருளை லிஸ்ட் பண்ணும் போதும் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் போடுவோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தான் நம்ம ஒவ்வொரு லிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு லிஸ்டிங்க்குமே நம்ம வந்து இந்தியன் ருப்பீஸ்க்குன்னு பார்த்தோன்னா ₹17 நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த ₹17 வந்து எவ்வளோ நாளைக்கு வேலிட் அப்படின்னு பார்த்தோன்னா 4 months. ஒருவேளை அந்த ப்ராடக்ட்டை நம்ம போட்டுட்டோம், அது செல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொருள் எப்போ செல் ஆகுதோ அது வரைக்கும் அந்த ₹17 வந்து வேலிடாக இருக்கும். அதாவது இந்த 4 மாதத்துக்குள்ளே. அப்படி இல்லை பொருள் விற்கலை அப்படின்னா 4 மாதம் வரைக்கும் இந்த ₹17 அந்த லிஸ்டிங் பண்ணதை வந்து ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை 4 மாதம் ஆகியும் நம்மளால் அந்த பொருளை விற்க முடியல அப்படின்னா திருப்பி நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து ரினியூ பண்ண வேண்டியிருக்கும். இந்த லிஸ்டிங் ஃபீ வந்து முன்னாடி 40 ஃப்ரீ லிஸ்டிங் ஹெச்சிலேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு லிங்க் கூட கொடுத்துருப்பேன். அது யூஸ் பண்ணி பீப்புள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு என்னால் ஷுவராக சொல்ல முடியல. ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் இந்தியன் செல்லர்ஸ்க்கு அது யூஸ் ஆகுமா எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. பட் ஸ்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஃப்ரீ 40 லிஸ்டிங்க்கான லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஹெச்சி ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 40 ஃப்ரீ லிஸ்டிங் வந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்ற பீப்புளுக்குமே இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளுக்குமே 6.5% டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கும். நார்மலாக எந்த ஒரு பொருள் செல் பண்ணாலும் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோமோ, ஷிப்பிங் ஃபீ, பொருளோட ஃபீ, ஒருவேளை நம்ம ஷிப்பிங் இல்லை ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொருளோட விலை, ஓகேவா, மொத்தமாக ஒரு பொருளுக்கு எவ்வளோ விலை ஆயிருக்கோ அந்த காசில் 6.5% நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஹெச்சி பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறனால நம்ம வந்து ஒரு ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒன்று பே பண்ண வேண்டி வரும். இது வந்து இந்தியாவுக்கு 5%, அதுவும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மாறும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5%, அதுக்கப்புறம் ஒரு ₹25 ஆட் பண்ணி அந்த காசையும் சேர்த்து எடுப்பாங்க நம்ம ஒவ்வொரு சேலில் இருந்தோம். ஆஃப் சைட் ஆட்ஸுக்கு 15% வாங்குவாங்க. ஸோ இந்த ஆஃப் சைட் ஆட் அப்படின்னா என்னன்றதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா ஷாப்ஸ்க்கும் அப்ளிகபிள் கிடையாது. பட் ஒருவேளை இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நமக்கு ஏதாவது ப்ராடக்ட் செல் ஆச்சு அப்படின்னா அந்த காசுலேருந்து 15% நம்மக்கிட்ட வாங்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட்டோட விலை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஃபீஸ் எல்லாமே நம்ம கவனமாக வச்சுக்கணும். நம்ம பொருளுக்கு ஆகிற செலவு, நம்ம பொருளை அனுப்ப போகிறதுக்கு ஆகிற செலவு, அது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிவிட்டு அது கூட இந்த லிஸ்டிங் ஃபீ, இந்த ஒவ்வொரு ஃபீக்கும் எவ்வளோ காசு ஆகுது, அந்த காசுமே நம்மளால் திருப்பி ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்சி பேமெண்ட்ஸ்லேருந்து அடுத்தது பே ஆனர் மூலமாக தானே பண்ணுறோம். ஸோ பே ஆனருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பே ஆனர்லேருந்து தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வரும். இப்போ ஹெச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்திருக்கிற சேல் இப்போ $200 நமக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த கமிஷன் காசு அதெல்லாம் பிடிச்சி போக மேபி ஒரு $170 என்னமோ இருக்குன்னு வச்சுக்கலாமே, குத்து மதிப்பாக சொல்கிறேன், கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளோட பே ஆனர் அக்கௌண்ட்டுக்கு, ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட பேங்க்குக்கு வரும். ஹெச்சிலேருந்து பே ஆனருக்கு $US மட்டும்தான் அனுப்புவாங்க. $US வந்த அந்த காசை வந்து திருப்பி நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பேங்க்குக்கு நம்ம பே ஆனர்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தனியாக இந்த பே ஆனருமே கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுமே ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லையா. ஸோ அவங்களுக்குமே எவ்வளோ % நம்ம கொடுக்கணும் அப்படின்றதையுமே நம்மளோட ப்ராடக்ட் செல் பண்ணும்போது அந்த ப்ரைஸில் நம்ம ஆட் பண்ணுறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் செல்லர்ஸால் இந்தியாவுக்குள்ளே செல் பண்ண முடியாது இப்போதைக்கு, ஓகேவா. அது எவ்வளோ நாளில் சரியாகும்லாம் எனக்கு தெரியாது. பட் வேறு கண்ட்ரீஸ்க்கு செல் பண்ணலாம். US அந்த மாதிரி வேறு எந்த கண்ட்ரினாலுமே செல் பண்ணலாம். நம்ம ஃபிசிக்கல் ப்ராடக்ட் செல் பண்ணலாம், டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணலாம். இப்போ ஒருவேளை டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்தியாவுக்கு செல் பண்ண முடியாது இப்போதைக்கு. இப்போ இந்த ஹெச்சி பேமெண்ட்ஸ் மூலமாக நம்ம பொருள் செல் பண்ணும் போது என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெச்சி பேமெண்ட்ஸில் எந்த விதமான பேமெண்ட் சிஸ்டமும் லைக் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆப்பிள் பே, ஜிபே,
அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பேங்கிங் சிஸ்டம்ஸ் மூலமாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்கலாம். முன்னாடி வந்து பேபால் மட்டும் இருந்தது அப்படின்றனால எல்லாருமே பேபாலை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அந்த பிரச்சனை கிடையாது. பேபாலில் யாராவது பே பண்ணணும்னு நினச்சா கூட அதை கூட அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இப்போ. இந்த மாதிரி எட்சி பேமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட டேஷ்போர்டில் வந்து இப்போ வந்து ஒரு பொருள் செல் ஆயிருக்கு, எவ்வளோ நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு வந்திருக்கோ அதுக்கான வந்த எல்லா காசுமே நம்மளோட டேஷ்போர்டில் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து எட்சிக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்லேருந்து எடுக்கிறாங்கல்ல ஃபீஸ், இந்த டிரான்சாக்ஷன் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ, எல்லா ஃபீஸுமே அந்த அமௌண்ட்லேருந்து அப்படியே டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம தனியாக பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முன்னாடி எப்படி கிடையாது, பேபால் மூலமாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராகவே காசு வந்துடும். அந்த வந்த காசுலேருந்து நம்ம திருப்பி எட்சிக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருந்தது. இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம சேல்ஸுக்கு நம்ம கெட்ட வேண்டிய காசை வந்து எட்சியே எடுத்துருவாங்க. ஸோ நமக்கு தனியாக அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பே பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமா அப்படின்னா எட்சிக்கு அது அவசியம் கிடையாது. அதே போல் இந்தியாலேயும் ரெஜிஸ்டர் பண்ணி தான் செல் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும் போது நீங்கள் எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூவாக நீங்கள் இப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க எட்சியில் அப்படின்னா எட்சி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லா டீட்டெயில்ஸ் வச்சும் ஒரு ஃபுல் வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு எட்சியில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.